ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன, லோ பவர் ஃபேக்டர் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அந்த லோ பவர் ஃபேக்டரை நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொசைன் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை தான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் பவர் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பவர் ஃபேக்டர்னா என்ன, இந்த பவர் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இது ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு, கெப்பாசிட்டிவ் லோடுக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்கை மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லோ பவர் ஃபேக்டர் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அப்படி லோ பவர் ஃபேக்டர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த லோ பவர் ஃபேக்டர் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். லோ பவர் ஃபேக்டர் ஏற்படுறதுக்கு மொத்தம் 3 காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஏசி மோட்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானது இண்டக்ஷன் டைப்பாக இருக்கும். லைட் லோடு கண்டிஷனில் இந்த மோட்டாரோட பவர் ஃபேக்டர் 0.2லேருந்து 0.3 லேகிங்காக இருக்கும். ஃபுல் லோடு கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவர் ஃபேக்டர் 0.8லேருந்து 0.9 லேகிங் வரைக்கும் இருக்கும். பொதுவாக இந்த மோட்டார்லாம் அதிக நேரம் லைட் லோடில் தான் இயங்கும். எனவே ஆவரேஜாகவே இதோட பவர் ஃபேக்டர் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது ரீசன், இப்போ ஒரு பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பவர் பிளான்ட்டோட லோடானது காலையிலையும் மாலையிலையும் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி குறைவான லோடு சப்ளை செய்யும் போது சப்ளை வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். இதனால் மேக்னட்டிக்ஸ் கரண்ட் அதிகமாகி பவர் ஃபேக்டர் கம்மியாகும். மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டக்டிவ் லோடான ஆர்க் லேம்ப், எலக்ட்ரிக்கல் டிசார்ஜ் லேம்ப், இண்டஸ்ட்ரியல் ஹீட்டிங் ஃபர்னேஸ் போன்றதெல்லாம் குறைந்த லேகிங் ஃபேக்டரில் இயங்குறதுனாலையும் பவர் ஃபேக்டர் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் லோ பவர் ஃபேக்டர் ஏற்படுது. அப்படி ஏற்படுற லோ பவர் ஃபேக்டரை எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 இடத்துல பண்ணலாம். ஒன்று கன்சூமர் சைடு, இன்னொன்று பவர் ஜென்ரேட்டிங் சைடு. கன்சூமர் சைடு அப்படின்னா நம்ம தான், அதாவது ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஜென்ரேட்டிங் சைடு, அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணும்போதே பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்சூமர் சைடு. இண்டஸ்ட்ரியல் மற்றும் அதிகமாக எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுற கன்சூமருக்கு அவங்க பயன்படுத்திய மேக்ஸிமம் டிமாண்டை கேவிஏலையும் அவங்க யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்லையும் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேக்ஸிமம் டிமாண்ட் சார்ஜஸ் கம்மியாகும். எப்படி இண்டஸ்ட்ரியில் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்க்ரனஸ் கண்டென்சர் இல்லைனா கெப்பாசிட்டர் பேங்க் ஆட் பண்ணுறது மூலியமாக பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சிங்க்ரனஸ் கண்டென்சர் கெப்பாசிட்டர் பேங்கை பவர் சப்ளைக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பேரலாக கனெக்ட் பண்ணும்போது பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆயிரும். அப்படி நீங்கள் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் லோ பவர் ஃபேக்டரில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலில் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க. ரெண்டாவது பவர் ஸ்டேஷன் சைடு. பவர் ஸ்டேஷன் உள்ள ஜென்ரேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேவிஏ ரேட்டிங்கில் சொல்லுவாங்க, ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய அவுட்புட்டை கிலோவாட்டில் சொல்லுவாங்க. ஸ்டேஷன் சப்ளை பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் யூனிட் வந்து என்னென்னா பவர் ஃபேக்டரை பொறுத்து இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஷனோடைய பவர் ஃபேக்டர் அதிகமாகும் போது அது சப்ளை செய்யக்கூடிய கிலோவாட் ஹவரும் அதிகமாகும். அப்படி கிலோவாட் ஹவர் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஷனோட ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பவர் ஸ்டேஷன் சைடு பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லோ பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன, இந்த லோ பவர் ஃபேக்டர் ஏற்படுறதுக்கான காரணங்கள் மற்றும் அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.